ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறோம். நிறைய பேர் என்ன லிங்க்டின்ல ரீச் அவுட் பண்ணி, நான் ஒரு ஏஐ கோர்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். இந்த கோர்ஸுக்கு என்கிட்ட 50,000 கேட்குறாங்க, 1,00,000 கேட்குறாங்க, 2,00,000 கேட்குறாங்க. இந்த கோர்ஸ் எடுத்தேன்னா நான் ஒரு கம்பெனியில் ஏஐ இன்ஜினியராக ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த கோர்ஸோட கண்டென்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு சில பேட்டர்ன்ஸ் புரிஞ்சுது. 70 to 80% ஆஃப் த கோர்ஸ் கண்டென்ட்டை நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்க முடியும். ஸோ அந்த கோர்ஸுக்கு நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஏஐ பூமை யூஸ் பண்ணி நிறைய கோர்சஸ் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தான் சேல் பண்ணுறாங்களே தவிர ஒரு கிளாரிட்டியை கொடுக்குறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனி உங்களை ஏஐ இன்ஜினியராக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட என்னென்ன ஸ்கில் செட்ஸை எதிர்பார்க்குறாங்க, ப்ளஸ் ஒரு ஏஐ கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது, இந்த ரெட் ஃப்ளாக்ஸ்லாம் இருந்தால் இந்த கோர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க போகிறேன். ஃபைனலாக உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்ற கிளாரிட்டி கிடச்சதுக்கப்புறமா இந்த ஸ்கில் செட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே எங்கேருந்தெல்லாம் கற்றுக்கலாம், இல்லை சில லோ காஸ்ட் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எஃபெக்டிவாக படிக்க முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் கரியரில் ஒரு பிரேக் த்ரூவை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அப்ளைட் வித் ஏஐ. நிறைய கோர்சஸில் உங்களை ஒரு எஃபெக்டிவ் ஏஐ யூஸராக மாற்றுறது எப்படி அப்படின்ற கண்டென்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களே தவிர, நீங்கள் ஏஐ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வேணுமோ அந்த ஸ்கில்ஸ்க்கான ஃபோக்கஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும்னா கம்பெனிஸ் நம்மக்கிட்டேருந்து என்னென்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் ஒரு 900+ ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸை அனலைஸ் பண்ணி, ஏஐ இன்ஜினியர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸை அனலைஸ் பண்ணி, கம்பெனிஸில் என்னென்ன மாதிரி ஸ்கில் செட்ஸ் ஒரு ஏஐ இன்ஜினியர் கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு அதை இன்றைக்கி டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் ஜேடிஸில் ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜேடிலையுமே ஆல்மோஸ்ட் பைத்தானை தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் எனி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃபைன். ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலே பைத்தான் கற்றுக்கிறது ரொம்பவே ஈஸி. பட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாவது தெரிஞ்சிருக்கிறது 100% மேண்டேட்ரி. அண்ட் ப்ரோக்ராமிங்னு சொல்லும்போது கூடவே நிறைய சப்போர்ட்டிங் ஸ்கில்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஐ டெவலப்மெண்ட். இன்றைக்கி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் எல்லா இன்டெகிரேஷன்ஸுமே ஏபிஐ வழியாக தான் நடக்குது. ஸோ ஒரு ஏபிஐனா என்ன, எப்படி பில்ட் பண்ணணும், ஒரு ஏபிஐ எப்படி செக்யூர் பண்ணணும், நம்ம பில் பண்ண ஏபிஐயை ஒரு க்ளவுடில் எப்படி டிப்ளாய் பண்ணலாம், இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் டீபக்கிங் ஸ்கில்ஸ். டீபக்கிங் ஸ்கில்ஸை எந்த கோர்ஸ்லையும் கவர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா டீபக்கிங் அப்படிங்கிறது உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் பில் பண்ணி அது பிரேக் ஆகும்போது ஏன் பிரேக் ஆச்சு, இதை நான் எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத ட்ரபிள் ஷூட் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அதை நீங்கள் பண்ணி பார்க்கும்போது மட்டும் தான் கற்றுக்க முடியும். ஸோ இதை யாருமே சொல்லித்தரவும் முடியாது. அண்ட் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட், ஆல்மோஸ்ட் எல்லா ஜேடிலையுமே ரைட்டிங் க்ளீன் ப்ரொடக்ஷன் ரெடி கோட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு டெமோ லெவல் அப்ளிகேஷன்ஸ் தான் காட்டுவாங்க. ஒரு ஏஜென்ட் எப்படி பில் பண்ணலாம், ஒரு ஆர்ஏஜி சிஸ்டம் எப்படி பில் பண்ணலாம்னு காட்டுவாங்க. அந்த டெமோ உங்கள் லேப்டாப்பில் ஒர்க் ஆகும், அவங்க லேப்டாப்பில் ஒர்க் ஆகும். பட் அந்த டெமோவை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு 10,000 யூசர்ஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு அப்ளிகேஷனை பில் பண்ணுறது ஈஸியான வேலை, அந்த அப்ளிகேஷனை ப்ரொடக்ஷனைஸ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி கோட் எழுதும்போது எரர் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணணும், ஒரு ஏபிஐ கால் பண்ணுறீங்கன்னா அந்த ஏபிஐ ஃபெயில் ஆச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், மல்டிபிள் ரீட்ரைஸ் எப்படி பண்ணணும், அண்ட் நம்ம பில் பண்ணுற அப்ளிகேஷன்லாம் ரேமில் தான் ரன் ஆக போகுது. ரேம் வந்து லிமிடெட் மெமரி. ஸோ மெமரியை நான் எப்படி ஆப்டிமைஸ்டாக யூஸ் பண்ணணும், திடீர்னு என் அப்ளிகேஷனில் ஒரு 10,000 ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா என் அப்ளிகேஷன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு தான் நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி கோட் எழுத முடியும். ஸோ ஒரு கோர்ஸில் உங்களுக்கு டெமோ லெவல் அப்ளிகேஷன்ஸ் தான் சொல்லித்தராங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸ் யூஸ் பண்ணியே கற்றுக்க முடியும். அது எப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதுக்காக நம்ம காசு செலவு பண்ணி கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஏஐ இன்ஜினியராக உங்களை ஹையர் பண்ணும்போது அந்த கம்பெனி உங்களை ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கணும் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்க எல்லா ஸ்கில் செட்ஸும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏஐக்கு ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் செட்ஸ் கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அதில் தான். அடுத்தது நம்ம ஏஐக்கு ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் செட்ஸ் ஜேடியில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 46 to 50% ஆஃப் ஜேடிஸில் இந்த ஸ்கில் செட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்எல்எம் ஃபண்டமெண்டல்ஸ். எல்எல்எம் ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லும்போது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுது, என்கோடர் டிகோடர்னா என்ன, அடிப்படையில் ஒரு எல்எல்எம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ்னு போகும்போது ஆர்ஏஜியை நிறைய ஜேடியில் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன் பேஸ்ட் சேட்பாட்ஸ் தான் இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் பில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்ஏஜி அண்ட் அதை சுற்றி இருக்க டெக்னாலஜிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வெக்டார் டேட்டா பேசஸ் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில், எந்த வெக்டார் டேட்டா பேஸ் எந்த யூஸ் கேஸ்க்கு கரெக்டாக இருக்கும், நான் டேட்டாவை வெக்டரைஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணும்போது இண்டெக்ஸிங் எப்படி பண்ணணும், ஃபாஸ்டர் ரிட்ரீவலுக்கு இண்டெக்ஸிங் ஸ்ட்ராட்டஜிஸில் என்னென்ன, எம்பெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன, ஒரு டாக்குமெண்ட்டை சங்க் பண்ணுறேன் அப்படின்னா சங்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸில் ஆர்ஏஜி கவர் பண்ணுறாங்களான்றது மட்டும் இல்லை, அந்த ஆர்ஏஜியில் என்னென்ன கான்செப்ட் கவர் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ டீப்பாக போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அகைன் நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு டெமோ லெவல் ஆர்ஏஜி பார்த்து உங்களை காட்ட போகிறாங்க அப்படின்னா அது நிறைய ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏஜென்டிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ்னு வரும்போது நிறைய ஜேடிஸில் லேங்சைன் லேங்க்ராஃபை தான் பார்க்க முடியுது. ஈவன் தோ நிறைய ஏஜென்டிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருந்தாலுமே லேங்சைன் அண்ட் லேங்க்ராஃப் தான் இப்போ டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஏஜென்டிக் ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இடம் லேங்சைன் அண்ட் லேங்க்ராஃப்.
அடுத்தது டூல் காலிங், எம்சிபி, இன்டெகிரேஷன்ஸ் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் நிறைய ஜேடியில் பார்க்க முடிஞ்சது. அண்ட் என்னோட சேனலை நீங்கள் முதல்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் மிஸ் பண்ணுற விஷயம் கான்டெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட், டோக்கன் ஆப்டிமைசேஷன், காஸ்ட் ஆப்டிமைசேஷன். ஏன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிடலாம், அது உங்கள் லோக்கலில் ரன் ஆகிடும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் அதை ப்ரொடக்ஷனைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ ஒரு ஏஐ அப்ளிகேஷனை ப்ரொடக்ஷனைஸ் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயம் யோசிக்கணும். ஏன்னா ஏஐயில் எல்லாமே காசு. கான்டெக்ஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒரு லாங் கான்வர்சேஷன் என்ன இருக்கீங்கன்னா கான்டெக்ஸ்ட் விண்டோவை தாண்டி வெளியே போயிடும். ஸோ கான்டெக்ஸ்ட் நான் எப்படி மேனேஜ் பண்ணணும், டோக்கன் எப்படி ஆப்டிமைஸ்டாக யூஸ் பண்ணணும், காஸ்ட் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் காசை நிறைய செலவு பண்ணி ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த கோர்ஸில் இருக்கணும். அண்ட் ஃபைனலாக சில ஜேடிஸில் மட்டும் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது நிறைய ஏஜென்ட் ஒன்னோட ஒன்று கொலாபரேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, ஏஜென்டிக் அப்ளிகேஷன்ஸில் மெமரி எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸ்டேட் ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ணுறது, ஒரு ஏஜென்ட்லேருந்து டேட்டாவை இன்னொரு ஏஜென்ட்டுக்கு எப்படி பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது சில ஜேடிஸில் மட்டும் இருந்தது. ஸோ ஓவராலாக நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, கம்பெனிஸ் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறது நீங்கள் ஒரு கம்ப்ளீட் சிஸ்டமை டிசைன் பண்ணுற அளவுக்கான நாலேஜ் கெயின் பண்ணியிருந்திருக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா, ப்ரொடக்ஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக எல்லா ஜேடிலையுமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த அப்ளிகேஷன் எப்படி கண்டெய்னரைஸ் பண்ணுறது, அதை எப்படி குபர்னெட்ஸில் டிப்ளாய் பண்ணுறது, இந்த மாதிரி மென்ஷன்ஸை நிறைய ஜேடிஸில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஏதாவது ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். AWS, GCP, Azure இந்த 3 க்ளவுட் பிளாட்ஃபார்மையும் மிக்ஸ்டாக நிறைய ஜேடிஸில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி நம்ம புதுசாக டெவலப் பண்ணுற நிறைய அப்ளிகேஷன்ஸ் க்ளவுடில் தான் டிப்ளாய் பண்ணுறோம் பை டிஃபால்ட்டாக. அண்ட் ஏற்கனவே லெகசி சிஸ்டம்ஸாக கூட க்ளவுடுக்கு மாடர்னைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும். ஸோ நீங்கள் AWS, GCP ஆர் Azure இதில் ஏதாவது ஒரு க்ளவுடில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். மல்டி க்ளவுடாக இருந்தால் ரொம்பவே நல்லது. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏஐ ஒரு பக்கம் பூம் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா ஏஐ தாண்டி ஒரு டெக்னாலஜி நிலச்சி நிற்குமான்னு கேட்டிங்கன்னா க்ளவுட் கண்டிப்பாக நிற்கும். ஏன்னா ஏஐ சிஸ்டம்ஸ் ரன் ஆகிறதுக்கு உங்களுக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங் தேவை. அண்ட் நம்ம ப்ரொடக்ஷன் அண்ட் டிப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபெயிலியர் ஹேண்ட்லிங் பண்ணுறது, டிசைனிங் ஸ்கேலபிள் பைப்லைன்ஸ், மேனேஜிங் டோக்கன் காஸ்ட், நெட்வொர்க் காஸ்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு அதுக்குள்ளே அடங்கிடும். அண்ட் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுங்கிறது உங்களோட ஸ்கில். பட் ஒரு அப்ளிகேஷனை ப்ரொடக்ஷனைஸ் பண்ணுறது தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நம்மளோட மெச்சூரிட்டியை காட்டும். அண்ட் ஃபைனலாக இது எல்லாத்தையுமே என்னால் ஃப்ரீயாக கற்றுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாவோ இல்லை சில லோ காஸ்ட் ஆப்ஷன்ஸை வச்சு கற்றுக்க முடியும். நம்ம நிறைய காசு கொடுத்து படித்தா தான் நமக்கு குவாலிட்டி கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் நான் ஏஐ கற்றுக்கிறதுக்கோ க்ளவுட் கற்றுக்கிறதுக்கோ பெரிய கோர்ஸஸ் எதுவும் வாங்கினதே கிடையாது. நிறைய ஜேடிஸில் மோர் தென் 30% ஆஃப் ஜேடிஸில் டேட்டா இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸையும் பார்க்க முடிஞ்சுது. ஒரு ஏஐ இன்ஜினியரிங் ரோலுக்கு ஹையர் பண்ணும்போது எதுக்காக டேட்டா இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸ் எதிர்பார்க்குறாங்க? ஏன்னா டேட்டா இன்ஜினியரிங் இல்லாமல் ஏஐ இன்ஜினியரிங் கிடையாது. ஃபார் தட் மேட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் டேட்டா இல்லாமல் ப்ரோக்ராமுக்கு வேல்யூவே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் எழுதினா கூட அதில் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது தான் டேட்டா. ஸோ டேட்டா இல்லாமல் ப்ரோக்ராமிங் வேர்ல்டே இல்லை. டேட்டா இன்ஜினியரிங் தான் நம்மளோட எல்லா சாஃப்ட்வேருக்குமே ஃபவுண்டேஷன். அப்படி இருக்கும்போது ஏன் 30% ஆஃப் ஜேடிஸில் மட்டும் தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டேட்டா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு தனி ஸ்பெஷலைசேஷன். ஸோ ஒரு ஏஐ இன்ஜினியருக்கு டேட்டா இன்ஜினியரிங்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஸ்கில் செட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனல் லெவலில் SQL, டேட்டா கிளீனிங், சங்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ், எம்பெடிங் பைப்லைன்ஸ், பில்டிங் டேட்டா பைப்லைன்ஸ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் கிளியராக புரியறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஆர்ஐஜி சேட்பாட்டை நம்ம லேப்டாப்பில் பில்ட் பண்ணும்போது, லோக்கலில் பில்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம டேட்டாவை ஒரு PDF ஃபைலில் வச்சுருப்போம். அந்த PDF ஃபைலை வெக்டரைஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம ஏதாவது கொஸ்டின் கேட்டோம்னா நம்ம சேட்பாட் ஆன்சர் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணுவோம். பட் ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் நீங்கள் ஆர்ஐஜி சேட்பாட் கிரியேட் பண்ணும்போது உங்கள் டேட்டா ஜஸ்ட் ஒரு PDF ஃபைலேருந்து வரப்போகிறது இல்லை. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸில் இருக்கலாம், மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏற்கனவே டேட்டாபேஸில் இருக்குது, அதுலேருந்து நம்ம டேட்டா எடுக்கலாம், ஸ்ட்ரீமிங் டேட்டா வரலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸஸ்லேருந்து நீங்கள் டேட்டாவை கேதர் பண்ணணும். அப்போ அந்த டேட்டா இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் வரும். டூப்ளிகேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். நம்ம யூஸ் கேஸ்க்கு தேவையான மாதிரி அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் அந்த ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை எப்படி பெட்டராக சங்க் பண்ணுறது அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுவோம். எம்பெடிங் பைப்லைன்ஸ் டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா ஃபாஸ்ட்டாக ரிட்ரீவலுக்காக இண்டெக்ஸிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த டேட்டா ஸ்டாட்டிக்காக இருக்க போதில்லை, டேட்டா வந்து டெய்லி நமக்கு வந்துகிட்டே இருக்க போகுது. அப்போது ஒரு தடவை டேட்டா வரும்போது அதை ரீஇண்டெக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேக்ரவுண்டில் நடக்கும். இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங். ஸோ இந்த டேட்டா இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ஒழுங்காக நடந்தால் தான் உங்களோட ஏஐ சேட்பாட் ஒழுங்காக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஏஐ பார்ட் ரொம்ப கம்மி தான். அதை சுற்றி இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒர்க், டேட்டா இன்ஜினியரிங் ஒர்க் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நீங்கள் ஒரு ஏஐ இன்ஜினியராக ஒரு கம்பெனியில் ஹையர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு டேட்டா இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இதெல்லாமும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ AI இஸ் கிளாமரஸ் பட் டேட்டா இன்ஜினியரிங் இஸ் ரியாலிட்டி. இப்போ நம்ம வீடியோவோட முக்கியமான செக்ஷனுக்கு வந்திருக்கோம். நீங்கள் ஒரு ஏஐ கோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன ரெட் ஃப்ளாக்ஸ் எல்லாம் கவனிக்கணும். இந்த ரெட் ஃப்ளாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற டெசிஷனை நீங்கள் யோசிச்சு தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்.
நீங்கள் ஒரு 8 வீக்ஸ் டு 12 வீக்ஸ் கோர்ஸ் வாங்குறீங்க, ஆனால் அதில் 2 வீக்ஸ்க்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை மட்டும் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 2 வீக்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணுற மணி வேஸ்ட்டு தான். ஏன் அப்படின்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்க முடியும். இப்போ நான் deeplearning.ai அப்படின்ற வெப்சைட்டில் இருந்து ஒரு ஷார்ட் கோர்ஸ் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸை நம்ம ஈஸியாகவே கற்றுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்லைனில் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே அதெல்லாம் வரும். அண்ட் யூடியூப்பில் கூட நிறைய பேர் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் காசு கொடுத்து ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க, அதில் ஒரு 2 வீக்ஸ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வருது அப்படின்னா அதுக்கான காசு வேஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஆன் ஏஐ டூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சி ஒரு கோர்ஸ் வாங்குறீங்க. அந்த கோர்ஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஐ டூல்ஸ் இருக்குது, இந்த டூலை யூஸ் பண்ணால் நீங்கள் நல்லா ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணலாம், இந்த டூலை யூஸ் பண்ணால் நீங்கள் யூடியூப் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு டூல்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது உங்களை ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இத்தனை ஏஐ டூல்ஸ் இருக்குது, நீங்கள் ஒரு ஏஐ யூஸராக எப்படி இருக்கலாம், உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டிங் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு பில் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களை ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆக போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுவும் ஒரு வேஸ்ட் ஆஃப் மணி தான். முக்கியமாக தேர்ட் ஒன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய கோர்ஸில் இது இருக்குது. பில்ட் ஏஐ ஒர்க் ஃப்ளோஸ் வித் நோ கோட் சொல்யூஷன்ஸ். NI10, ஃப்ளோவைஸ் இந்த மாதிரி நோ கோட் டூல்ஸை யூஸ் பண்ணி கோடிங்கே இல்லாமல் நீங்கள் ஏஐ ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லி உங்களை இந்த கோர்ஸ் வாங்க வைக்கிறாங்க. பட் உங்களுக்கு அது தேவையா? நீங்கள் ஒரு ஏஐ இன்ஜினியராக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கோடிங்கே இல்லாமல் எனக்கு நோ கோட் டூல்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணவே முடியாது. ஏன்னா நோ கோட் டூல்ஸ் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லை, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஆனால் ஏஐ யூஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஐடியா வச்சுருக்கீங்க, அந்த ஐடியாவை குவிக்காக ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணி பார்க்கணும் ஏஐ யூஸ் பண்ணி. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு நோ கோட் சொல்யூஷன்ஸ் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். பட் நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் இன்ஜினியராக ஜாயின் பண்ணணும்னா நோ கோட் சொல்யூஷன்ஸ் ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. ஸோ 2 to 3 வீக்ஸ் உங்களுக்கு நோ கோட் சொல்யூஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அகைன் உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ உங்களோட தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நோ கோட் டூல்ஸை கற்றுக்கணுமா வேணாமா அப்படின்ற டெசிஷன் எடுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஈவன் தான் நிறைய கோர்சஸில் ஏஜென்டிக் ஃப்ரேம் ஒர்க்ஸான லேங்சைன், லேங்க்ராஃப், க்ரூ ஏஐ இதெல்லாம் கவர் பண்ணாலுமே ஒரு கோர்ஸில் எல்லாத்தையும் சேர்த்து பண்டில் பண்ணி கொடுக்கறதுனால ஜஸ்ட் 2 வீக்ஸில் லேங்சைன், லேங்க்ராஃப் ரெண்டுமே சேர்த்து கம்பைன் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது 1 வீக் ஆஃப் லேங்சைன், 1 வீக் ஆஃப் லேங்க்ராஃப்னா அகைன் உங்களுக்கு டெமோ லெவல் அப்ளிகேஷன்ஸ் தான் பில்ட் பண்ணி காட்டுவாங்க. ஃபவுண்டேஷனல் லெவல் நாலேஜ் தான் உங்களுக்கு லேங்சைன், லேங்க்ராஃப்லையும் கிடைக்கும். பட் இந்த ஃபவுண்டேஷனல் லெவல் நாலேஜை நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீ ரிசோர்ஸ் யூஸ் பண்ணியே கற்றுக்க முடியும். யூடியூப்பில் deeplearning.aiயில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டிஸ்ப்ளே பண்ணுறேன். deeplearning.aiயில் லேங்சைன், லேங்க்ராஃப் இது ரெண்டுத்துக்குமே நிறைய ஷார்ட் கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸ் எல்லாம் எடுத்து நீங்களாவே அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு சில விஷயம் புரியலையா, அதை வந்து நீங்கள் ChatGPT, Claude இந்த மாதிரி ஏஐ கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்னும் ஃபர்தராக பில்ட் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் கற்றுக்கும் போது நீங்கள் பில்ட் பண்ணுற சிஸ்டம் பிரேக் ஆகும், அதை சரி பண்ணுவீங்க. அப்போது உங்களுக்கு அந்த நாலேஜ் இன்னும் டீப்பாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் எடுக்கிற கோர்ஸில் ஜஸ்ட் ஒரு 20 to 25% ஆஃப் டைமை வந்து ஏஜென்டிக் ஃப்ரேம் ஒர்க்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அகைன் அது உங்களுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே படிச்சுக்க முடியும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறது ஈஸி தான். அந்த அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணி ப்ரொடக்ஷனைஸ் பண்ணுறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். ஸோ அதை பற்றி அந்த கோர்ஸ் பேசவே இல்லை அப்படின்னா அந்த கோர்ஸ் அகைன் உங்களை இன்ஜினியராக ஆக்க போகிறது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி அதை க்ளவுடில் எப்படி டிப்ளாய் பண்ணலாம், அதை நிறைய யூசர்ஸ்க்கு எப்படி ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்றத டச் பண்ணால் கூட பரவாயில்ல. சுத்தமாக அதை பற்றி பேசவே இல்லைனா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் ஃபைனலாக மறுபடியும் அப்ளிகேஷனை ப்ரொடக்ஷனைஸ் பண்ணுறதுக்கான ஆஸ்பெக்ட் தான். ஒரு கோர்ஸில் உங்களுக்கு காஸ்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், கான்டெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட், டோக்கன் மேனேஜ்மெண்ட் இதை பற்றிலாம் பேசவே இல்லை அப்படின்னா அகைன் அந்த கோர்ஸ் உங்களுக்கு டெமோ லெவல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும். அந்த கோர்ஸில் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி அதை யூசர்ஸ்க்கு எப்படி ஸ்கேல் பண்ணுறது, ப்ரொடக்ஷனைஸ் பண்ணுறது அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸை சொல்லித்தரவே போகிறதில்ல. ஸோ அகைன் அந்த கோர்ஸும் உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இப்போ நான் சொன்ன ரெட் ஃப்ளாக்ஸ் எல்லாமே வந்து அந்த கோர்ஸில் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற அமௌண்ட்டுக்கு அது ஒர்த்தா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து உங்களுக்கு லேங்க்ராஃப், லேங்சைன் எல்லாமே சொல்லித்தராங்க. ஒரு 2000 10,000 வச்சுருக்காங்க அப்படின்னா ஓகே. அதே வந்து நீங்கள் ஒரு 50,000, 1 lakhன்னு நீங்கள் பே பண்ணி படிக்கிறீங்க, அந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஏஐ டூல்ஸ், நோ கோட் சொல்யூஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நீங்கள் நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு இன்ஃபார்ம்டு டிசிஷனாக எடுங்க. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எக்கச்சக்க ஏஐ கோர்சஸ் இருக்குது. இந்த ஏஐ கோர்சஸ் எல்லாமே எக்ஸைட்மெண்ட்டை தான் செல் பண்ணுறாங்களே தவிர கிளாரிட்டியை யாருமே செல் பண்ணுறது கிடையாது. ஃபைனலாக நான் முதல்லயே சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே கற்றுக்க முடியும். எங்கேருந்தெல்லாம் படிக்கலாம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃப்ரீ ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் பெரிய பெரிய கோர்ஸ் வாங்கினதே கிடையாது இது வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் deeplearning.ai. நான் வந்து ஏற்கனவே 2 எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிட்டேன். deeplearning.aiயில் நிறைய ஷார்ட் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த டாபிக் ஏஐ ரிலேட்டடாக எந்த டாபிக் படிக்கணும்னாலும் அதில் போய்ட்டு ஒரு சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் கோர்ஸை எடுத்து நீங்கள் நிறையவே கற்றுக்க முடியும். அடுத்தது லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃப்ரம் என்டர்பிரைசஸ், அதாவது கூகுள், மைக்ரோசாஃப்ட், OpenAI இந்த மாதிரி என்டர்பிரைசஸ் அவங்களுக்குன்னு ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வச்சு அந்த பிளாட்ஃபார்மை ஃப்ரீயாக தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் developers.google.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன டாபிக் படிக்கணுமோ சர்ச் பண்ணி அதுக்கான ரிசோர்ஸஸ் இருந்துச்சுன்னா
அதை ரொம்பவே ஆர்கிடெக்சரல் லெவலில் இன்ஜினியரிங் லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் டெவலப் பண்ணுறது கூகுள் இன்ஜினியர்ஸ். ஸோ அந்த மாதிரி என்டர்பிரைஸ் பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் படித்து கற்றுக்கும் போது ஒரு இன்ஜினியரிங் லெவல் திங்கிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லேங்சைன், லேங்கிராஃப், கூகுள் ஏடிகே இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்லேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட கிளாஸஸ், அவங்களோட மாடியூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதுங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஏபிஎஸ் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனை என்றைக்குமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அதில் நிறைய நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அடுத்தது யூடியூப்பில் இல்லாத கண்டென்ட்டே கிடையாது. ஸோ யூடியூப்பில் நீங்கள் ஏஐ கற்றுக்கணும், இல்லை டேட்டா இன்ஜினியரிங் கற்றுக்கணும் அப்படின்னா சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு சில இன்ஸ்ட்ரக்டர் செட் ஆவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்டரை ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லா கோர்ஸும் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் டெமோ லெவல் அப்ளிகேஷன்ஸ் தான் கற்றுக்க போகிறீங்க ஒரு கோர்ஸில் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது ஃப்ரீயாகவே. ஸோ ஃபைனலாக யூடெமி. நான் எப்போ யூடெமி சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு இன்டெப்த்தாக ஒரு சில கான்செப்ட்ஸ் புரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கூகுள் க்ளவுட் சர்டிஃபைடு ஆர்கிடெக்ட். இப்போ அந்த கோர்ஸ் எடுக்கணும், நான் சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த ஆர்கிடெக்ட் லெவல் நாலேஜ் எனக்கு வேணும். அப்போது நான் ஒரு டெடிகேட்டட் கூகுள் ஆர்கிடெக்ட் கோர்ஸ் எடுப்பேன். அந்த கோர்ஸ் எனக்கு யூடெமியில் நல்லா கிடச்சிது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா AWS நெட்வொர்க்கிங். அதை வந்து யூடெமியில் இருக்க மாதிரி எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. பட் அந்த கோர்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 rupees தான் இருக்கும். யூடெமியில் ஒரு மாதத்துக்கு 10 நாளில் சேல் வரும். அந்த சேல் டைமில் நீங்கள் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுமே 400 to 700 ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் லேங்சைன், லேங்கிராஃப் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக நான் இன்டெப்த்தாக கற்றுக்கணும். லேங்சைனுக்கு மட்டுமே எனக்கு டெடிகேட்டடாக ஒரு 20 hours கண்டென்ட் வேணும் அப்படின்னா இதெல்லாம் யூடெமியில் தான் கிடைக்கும். அண்ட் எல்லா கோர்ஸுமே less than 1000 rupees தான் இருக்கும். ஸோ நீங்கள் 50,000 கொடுத்து ஒரு கோர்ஸ் வாங்கி எல்லாமே டெமோ லெவலில் கற்றுக்கிறத விட 5,000 கொடுத்து 10 கோர்ஸ் வாங்கி எல்லாத்தையுமே ரொம்ப இன்டெப்த்தாக எக்ஸ்பர்ட் லெவலில் கற்றுக்க முடியும் யூடெமி யூஸ் பண்ணி. அண்ட் இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மெயினாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஏஐ கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும்னா நான் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற கிளாரிட்டி யாரும் கொடுக்குறதில்ல. இந்த கோர்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகிடலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம அந்த கோர்ஸ் எடுக்க போயிடுறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ் கம்பெனி எதிர்பார்க்குறாங்கன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கில் செட்ஸை பர்டிகுலராக போய் நீங்கள் ஃப்ரீ ரிசோர்ஸ் தேடி படிச்சிங்கனாலே நீங்கள் ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆக முடியும். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மெயின் பர்பஸ் வந்து அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறது, ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுறது, கோடிங் ஃபோக்கஸாக தான் இருக்கும். பட் அப்பப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட்டும் போடவா வேண்டாமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next video. Bye bye.